கிளிநொச்சியில் அமைக்கப்பட்டுள்ள மதுபான சாலைக்கு தானே சிபாரிசு கடிதம் வழங்கியதாக தமிழ் மக்கள் கூட்டணியின் செயலாளர் க.வி. விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். ரணில் விக்ரமசிங்கே அரசினால் பல நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு மதுபான சாலை உரிமம் வழங்கப்பட்டிருந்தது. ஜனாதிபதி தேர்தலில் வெற்றியீட்டும் நோக்கத்துடன் நாடாளுமன்ற உறுப்பினர்களை வளைத்து போட ரணில் விக்ரமசிங்கே இந்த நடவடிக்கையை மேற்கொண்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் ரணில் அரசில் பல தமிழ் எம்பிக்களுக்கு மதுபான சாலை உரிமம் பெற்றதாக தகவல்கள் வெளியானது. இலங்கை தமிழரசு கட்சி, EPDP, டெலோ உள்ளிட்ட கட்சிகள் மீது குற்றம் சுமத்தப்பட்டு வந்த நிலையில் தற்போது புதிதாக விக்னேஸ்வரனின் பேரும் இதில் பேசப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற அடிப்படையில் எனது மாவட்டத்தை சேர்ந்த பெண்ணொருவர் கிளிநொச்சியில் மதுபான சாலை அமைப்பதற்கு பெண்ணொருவர் சிபாரிசு கடிதம் கேட்டார். அதற்கான சிபாரிசு கடிதம் வழங்கினேன், அவ்வளவுதான். அதற்கு பின்னர் என்ன நடந்தது என்று எனக்கு தெரியாது என்று விக்னேஸ்வரன் கூறியதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெறும் நோக்கில் முன்னாள் எம்பிக்களுக்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் வழங்கப்பட்ட 300 மதுபான சாலைகளுக்கான அனுமதி பத்திரங்களை உடனடியாக ரத்து செய்வதற்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நடவடிக்கை எடுத்துள்ளார் என்று அரசு தகவல்கள் தெரிவிக்கின்றன.